நான் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப தான் என்னமோ இந்த தக்காளி விற்கிறேன்னே வெள்ளைப்பூடி விற்கிறேன்னெல்லாம் எங்கள் வீட்டு வாசலில் நின்று ஏலம் போட்டுட்டு இருப்பாங்க. சரி அதை விடுங்க, நான் கண்டெடுத்த பொருளை பற்றி தான் நான் பேச போகிறேன். மீஷோவில் இருந்து அது வாங்கியிருந்தேன், வெறும் 84 ரூபா தான். செம்ம யூஸ்ஃபுல் இது. நான் ஆல்ரெடி சில்வர் பைப் ஒன்று வாங்கியிருந்தேன், அது பார்த்தா என் கொலைக்கு செட்டே ஆகல. அது ஒரு பக்கம் வேஸ்ட்டாக கிடக்கு. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான எல்லா பக்கம் தண்ணி அடிச்சு விடுற மாதிரி பைப் கிடைக்காதான்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வழியாக மீஷோவிலேருந்து இந்த பொருளை கண்டு எடுத்தாச்சு. 84 ரூபாய்க்கு தான்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சுடா அப்படின்னு இருந்துச்சு. சுத்தமாக தண்ணி மேலே தெரிக்கவே இல்லை. பாத்திரம் கழுவுறப்ப தண்ணி வந்து நல்லா டேரெக்டாக சிங்க்குள்ளேயே விழுகிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேணும்னா அதை மடக்கி வச்சுக்காட்டி உங்கள் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பொருள் வாங்கினதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி மீஷோவில் நீங்கள் அரிய வகை பொருள் ஏதாவது வாங்கினீங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.